இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் வெளியே வர இருக்கக்கூடிய படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படத்தில் ராம் சரண், கீரா அத்வானி வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு தமன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கான வேலையில் வந்து ரொம்பவே ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலைமையில் வந்து ஷங்கர் ப்ரொமோஷனுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு வந்துட்டு இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ அதில் வந்து கேம் சேஞ்சர் படத்தை பற்றி சில விஷயங்களை வந்து பயந்துருக்காரு. என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து முதல்ல வந்து யாருக்கு எழுதின கதை அப்படின்னா, அது ஒரு முக்கியமான ஒரு ஆளுக்கு தான் எழுதியிருந்தேன். அந்த முக்கியமான ஆள் வேறு யாரும் இல்லை, விஜய் அவர்களுக்கு தான் இந்த படம் வந்து முதல்ல வந்து அவருக்கு தான் எழுதியிருந்தேன். ஸோ இந்த கதையை வந்து முதல்ல அவர்கிட்ட தான் சொல்லலாம்னு இருந்தேன். சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு சில காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களால் இந்த படத்தில் நடிக்க முடியல. காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் எடுக்கக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தனால வந்து விஜய் அவர்கள் இந்த படத்தை வந்து தவிர்த்துட்டதா சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் வந்திருந்தா கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த படம் விஜய் நடிச்சிருந்தா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொல்கிறாங்க. இதுக்கான நாட்கள், இந்த படம் முடிவதற்கான நாட்கள் அதிகமாக இருந்தனால தான் வந்து இந்த படம் வந்து விஜய் அவர்களால் நடிக்க முடியல அப்படின்ற விஷயத்தையும் சங்கர் அவர்கள் சொல்லியிருந்திருக்கா வந்து சினிமா வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ராம் சரண் அவர்கள் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாராம். ஒரு ரொம்பவே வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மட்டும் இல்லாமல் இந்த படம் யாருக்கு முக்கியமான படமாக இருக்குதோ இல்லையோ, இயக்குனர் ஷங்கர் அவர்களுக்கு முக்கியமான படமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர் ரீசெண்டாக எடுத்த படங்கள் எதுவுமே வந்து சரியாக பேசப்படலை, எதுவும் சரியாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து அவருக்கு கம்பேக் கொடுப்பாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.